ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே உண்மை தட்டி கொண்டே இருக்கிறேன்னு, ஏன் எனக்கு கதவு திறக்கப்படவே இல்லை? ஆண்டவரே இந்த நாட்களில் நீங்கள் சொன்னீங்களே, நம்முடைய வார்த்தையை நம்பி தான் இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, பல நாட்களாய் நீ தட்டுகிற காரியத்திலே அற்புதம் நடக்கப் போகிறது. எவ்வளவு நாட்களாய் நீ தட்டி கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே நான் அற்புதத்தை செயல்படுத்த போகிறேன். அந்த காரியத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பல நாட்களாய் நீங்கள் தட்டி கொண்டிருக்கிற கதவுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நான் தட்டி கொண்டே அமர்ந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வாசல் திறக்கப்படாதா என்று சொல்லி நான் ஏக்கத்தோடு உங்களுடைய முகத்தை பார்க்கிறேன். ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு உங்களுடைய கதவை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு பார்க்கிற பார்வை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த நாளிலே எல்லா கதவுகளும் உனக்கு திறக்கப்பட போகிறது. என்னென்ன கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அத்தனை கதவுகளையும் தேவன் இந்த நாளிலே திறந்து கொடுக்க போகிறார். எதை விரும்பி தேவனுடைய சமூகத்தில் நீ கேட்கிறாயோ அதை இந்த நாளிலே நித்திய சுதந்திரமாய் அவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆளுகை செய்ய போகிறார். நீ எதை குறித்து நீ பயப்படாதீங்க, எதை குறித்து நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் தட்டுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய கதவுகள் திறக்கப்பட போகிறது. எந்தெந்த கதவெல்லாம் அடைப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் திறக்கும்படியாக நீ ஜெபித்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகளுடைய வேலையாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியாக இருக்கலாம், சரீரத்தில் ஒரு புதிய பலன் தேவன் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீ காத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த கதவை தேவன் திறந்து உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாக மகிழ்ச்சியாக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட போகிறது. இவ்வளவு நாட்கள் நீ அழுது புலம்பின காரியத்திற்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியாக இந்த நாளிலே அந்த கதவு திறக்கப்பட போகிறது. பயப்படாதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே அந்த வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கதறிக்கொண்டிருந்தார்களோ அத்தனை வாசல்களையும் இன்று திறந்து உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்திலே நீ வெற்றி பெற உதவி செய்யப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி பயங்கரமான காரியத்தை செய்து நீங்கள் கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.